ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பேலன்ஸ் லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு உண்மையான ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறேன். மணி பற்றி இல்லை, ரிச் ஆகிறத பற்றியும் இல்லை. இது நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஃபியர் இல்லாமல், கடன் இல்லாமல் இருக்கலான்றது பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நைட்டில் ப்ராப்பராக தூங்க முடியாது. எந்த ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். தெரியாத நம்பரா, அப்போ பேங்க்காக இருக்குமோ? மெசேஜ் டோன் வந்தால் போச்சுடா, கிரெடிட் கார்டு ரிமைண்டர் தான். சேலரி கிரெடிட்னு மெசேஜ் வரும், ஆனால் ஆல்ரெடி இஎம்ஐக்கு எல்லாமே டிடெக்ட் ஆயிரும். பட் அவள் கேர்லெஸ்ஸாகவும் இல்லை, ரெஸ்பான்சிபிளாகவும் இல்லை. லைஃப்பை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணு. பட் ஸ்லோவாக கடன் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டைனிங் டேபிளில் ஃபுல்லாக பார்த்தா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு, லோன் பேப்பர், இஎம்ஐ இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் மந்த் மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லுவாள். பட் அந்த நெக்ஸ்ட் மந்த் வரவே வராது. மினிமம் பேமெண்ட்டெல்லாம் நார்மலாகிருச்சு. இன்ட்ரெஸ்ட்டு சைலண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. ஒர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, அவளுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு அவளுக்கே கிளாரிட்டி இல்லை. ஸோ ஒரு சண்டே மார்னிங் என்ன பண்ணான்னா, கால்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தா. ஸோ இனிமேல் இது நமக்கு சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணான். ஸோ ஸ்டெப் 1, ஃபேஸ் த ட்ரூத். நோட் புக் எடுத்து அவளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், லோன் ஆப்ஸ், கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன இருக்குன்றதை எழுதுனா. லோன் ஒரு 1,85,000 இருந்தது. கிரெடிட் கார்டு பில் ஒரு 1 lakh இருந்தது. பர்சனல் லோன் ஒரு 1,50,000 இருந்தது. மொத்தம் பார்த்தா 4,50,000 கிட்ட இருந்தது. பட் அதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டா. பட் என்னென்னா, கிளாரிட்டி வந்துடுச்சு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம மெஷர் பண்ண முடியாததை. ஸோ செகண்ட் ஸ்டெப், ஸ்டாப் த ப்ளீடிங். அவள் 3 ரூல்ஸ் செட் பண்ணியிருந்தா. நோ நியூ லோன்ஸ், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணா, ஷாப்பிங் ஆப்ஸை மெயினாக டெலிட் பண்ணா, கிரெடிட் கார்டில் லாக் பண்ணிட்டா. ஸோ இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான், பட் அது ரொம்ப பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன பண்ணா, வெளியில் இருக்க ஃபுட் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணா, வீட்டிலே குக் பண்ண ஆரம்பித்தா, மந்த்லி பட்ஜெட் போட ஆரம்பித்தாங்க. இது ஃபேன்சிலாம் இல்லை, பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அவள் ஷோ ஆஃப் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தா. ஸ்டெப் 3, இன்க்ரீஸ் இன்கம். ஸோ லைஃப் ஸ்டைலில் ரீசெட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம எக்ஸ்பென்ஸையும் லிமிட்டில் கொண்டு வரணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா. ஸோ ஃப்ரீலான்சிங், டியூஷன் எடுக்கிறது, இல்லை வீட்டில் தேவையில்லாத பொருளை சேல் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி மாதம் 8,000 10,000 சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்வளோ சம்பாதிக்கலாங்க, ₹1 சம்பாரிச்சா கூட அதை கடன் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ நோ ஷாப்பிங், நோ அப்கிரேட் அண்ட் ஒன்லி ஃப்ரீடம் ஃபோக்கஸ். 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கிரெடிட் கார்டு பேலன்ஸ் 0 ஆச்சு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணா, ஓகே நம்ம கடனை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மாற ஆரம்பித்தா. சில மாதம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும், டவுட் இருக்கும், நம்மளால் முடியுமா அப்படின்னு. பட் ஸ்லோவாக ஸ்டடியாக பண்ணால் ப்ராக்ரஸ் கண்டிப்பாக இருக்குன்றதை அவள் புரிஞ்சுக்கிட்டா. 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் 4.5 lakhs கடனை முடிச்சிட்டா. ஃபைனல் பேமெண்ட் ஆன நாள். செலிப்ரேட் பண்ணல, ஷாப்பிங் பண்ணல, ஜஸ்ட் காமாக உட்காந்து மூச்சு நல்லா இழுத்து விட்டு ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கெலாம் பயப்படாமல் அந்த நைட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தா. அண்ட் அவள் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணான், கடன் இல்லாமல் வந்தோடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா, அந்த நைட் கடனெல்லாம் க்ளோஸ் பண்ண அன்றைக்கி ஈவினிங் நல்ல காஃபி நிதானமாக குடிக்க முடிஞ்சது. நல்லா தூங்கவும் செஞ்சாள். அதுக்கப்புறம் டெப் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா, 6 மாதத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை எடுத்து வச்சா. மந்த்லி 20% சேவ் பண்ண ஆரம்பித்தா. லைஃப் ஸ்டைல் இன்ஃபோலேஷனை அவாய்ட் பண்ணி மணி இப்போ அவளுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அவள் மணிக்கிட்ட ஒர்க் பண்ணுறது இல்லை. நீங்களும் டெப் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கடனில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீக் இல்லை, ஃபெயிலியர் இல்லை. யூ ஜஸ்ட் நீட் அ கிளாரிட்டி, பிளான், டிசிப்ளின் அண்ட் டைம். எல்லா ₹1 கடனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் கடன் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.